இருக்கும், செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். சமீப காலத்தில் சாமான்ற ஒரு ஆன்லைன் ரெசல்யூஷன் சென்டர் எடுக்கிற மீடியேஷனை பற்றியும் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க போய் ஒரு 10 எபிசோடு போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துருங்க. அதுக்கடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேங்கே வந்து அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க நோட்டீஸ். அதாவது எப்படின்னா மிரட்டல் நோட்டீஸ்னே வச்சுக்கலாமே. அதாவது உங்களை வந்து ஒரு ரவுடி வந்து மிரட்டினா எப்படி இருக்கும்? ஏய் பணம் கட்டினா ஒன்று அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்கிறது போல் நோட்டீஸ் வரும். என்ன வரும்னா, நீங்கள் பணம் கட்டலைன்னா அந்தந்த ஜெயிலுக்கு போயிடுவீங்க, 7 வருஷம் தண்டனை கிடைக்கும், 2 வருஷம் தண்டனை கிடைக்கும், உங்கள் வீட்டுக்கு வந்து ஆதார் கார்டை சீஸ் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்கன்னு வந்து கன்றாவியான லெட்டர்லாம் வரும். இதெல்லாம் வரது இயற்கை தான். கடன் வாங்கினவங்க இதை வாங்கிட்டுன்றதுனால கொஞ்சம் சகிச்சுன்னு தான் ஆகணும். ஏன்னா லெட்டர் வரதை தடுக்க முடியாது. தேவை ஸ்கிப் ஆகி போயிடுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இதில் வந்து வாட்ஸ்அப்பில் ரெக்கவரி ஏஜென்ட் அனுப்புவாங்க. ரெக்கவரி ஏஜென்ட் அனுப்புறதுலாம் வாட்ஸ்அப்பை தான் அனுப்புவாங்க. அப்புறம் வங்கியிலேருந்து வந்தால் மெசேஜில் வரும். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ரீச் ஆகிடும். அது சம்மன் சர்வ்டுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டியூ கட்ட முடியல, சட்டப்படி பேங்க்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேள்விக்கான பதில், அதாவது பேங்க்கே உங்களுக்கு வந்து 3 விதமான நோட்டீஸ் 4 விதமான நோட்டீஸ், இந்த வகையில் எத்தனை வகை வருதுன்னு நான் மேலே சொல்லியிருக்கேன். அதை போய் பார்த்துருக்கேன்.